சிபியா அவரு ஒன்று பிளான் பண்ணி ஜானுக்கிட்ட போட்டு தராங்க. ஆனால் ஜானு வந்துட்டு ஆப்போசிட்டாக நானாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் சொல்லிட்டு அப்படியே பாராட்டி தள்ளிடுறாங்க தமிழுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இசையை வந்துட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்து கூட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஏதோ கால் வருது, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கணும்ன்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரூமில் உட்கார வச்சுட்டு இசை அங்கேருந்து கரெக்டாக சிபியை பார்த்துட்றாங்க. புஷ்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இசையை பார்த்த உடனே சரி உட்காருன்னு சொல்லிட்டு சிபி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி வந்த, தனியாக வந்துட்டியான்னு கேட்க, இல்லை அக்கா இருக்காங்க. ஓ, அக்கா இங்கே தான் வேலை செய்கிறாங்க, யாரும் தெரியலன்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சிபியை வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன், இங்கேயே இருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இசையும் அங்கேயே உட்காந்துட்டு கரெக்டாக தமிழ் வந்து பார்த்துட்டு இங்கே எப்படி வந்து புஷ்பான்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ படம் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு போட்டு காமிக்கிறேன் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க தமிழ் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு பக்கம் இது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே சிபி வந்து தேடி பார்த்தா அவங்க ஒரு பொண்ணு வந்து கூட்டின்னு போயிடுச்சுனா அவங்க அக்கா கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்கன்னு சிபி அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டில் பார்த்திங்கன்னா சிபி சவுண்டு பாட்டு ஸ்பீக்கர் வச்சுட்டு சத்தமாக கேட்டிருக்காரு. ஜானு கடுப்பாகிறத பார்த்துட்டு தமிழ் போயிட்டு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு சிபி சண்டை போட்டார். இங்கே பாருங்கள், இந்த வீடா இல்லை மியூசியம் எப்படி சத்தம் வச்சுட்டு இருக்குது, இனிமேல் இந்த மாதிரி சத்தமாலாம் யாரும் கேட்கக்கூடாது, அதே மாதிரி ஆளுக்கு ஒரு சாப்பாடெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் அது செய்ய முடியும், அதே மாதிரி 11 மணிக்கு மேலே யாரும் எங்கேயுமே போகக்கூடாது, எங்கே போயிருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் நைட் 11 மணிக்குள்ளேன்ற மாதிரி சட்டம் போடுறாங்க. இது எல்லாத்தையும் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு தமிழ் சொல்ல ஆமான்ற மாதிரி ஜானுவும் சொல்ல எல்லாருமே கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கும்போது தமிழுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு, அது உங்கள் அப்பா அடையாளத்தோடு இருக்குதுன்னு சொல்ல அடையாளம் பாருங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ் கால் பண்ணுறாங்க. உடனே தமிழ் பயந்து போயிடுறாங்க. அப்புறம் சிபியை கூட்டிகிட்டு போக சொல்லி ஜானு சொல்ல அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பயந்துட்டு எங்கள் அப்பாவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பயந்து போயிட்டு தமிழ் பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.